அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகர்கோவிலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, இந்த ஆலோசனையில் என்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது? லவண்யா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் பிரதமருடைய ரோடு ஷோ இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரதமர் திருவனந்தபுரம் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்துக்கு இறங்குகிறார். இந்த நிலையில பிரதமரை வரவேற்பதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். அவர் இங்கே இருக்கக்கூடிய தனியார் விடுதியில தங்கியிருக்கக்கூடிய நிலையில அந்த தனியார் விடுதியில தற்போது பியூஷ் கோயல் மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் இருவரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனை நடத்துகிறார்கள். தற்போது நடத்தக்கூடிய ரோட் ஷோ, அதனைத் தொடர்ந்து அதாவது இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட அந்த பாராளுமன்றத்துக்கான இருக்கைகளை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது தொடர்பான அந்த கூட்டம், சிறப்பு கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான எதிர்ப்புகளை தமிழக அரசு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் காட்டி வரும் நிலையில இது தொடர்பான ஆலோசனையில் அவர்கள் ஈடுபடுவதாக தெரிகிறது. அதுபோன்ற அந்த பிரதமர் திமுகவினுடைய கருப்பு கொடி போராட்டம் உள்ளிட்டவர்களை சமாளிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும், தேர்தலில் அதை எவ்வாறு எதிரொலிக்கும், அதனை எவ்வாறு மக்களிடம் எடுத்துச் செல்வது குறித்த பதிலை எவ்வாறு எடுத்துச் செல்வது என்பது குறித்தும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.